கடவுளை காட்ட முடியுமா, பார்க்க முடியுமா? இந்த சிந்தனையுடனே இருந்து கொண்ட அவருக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் வந்தது. எப்பொழுது? அதற்கு முன்பாகவே அவரிடம் ராமகிருஷ்ணரை பற்றி எவ்வளவு பேர் சொல்லியிருந்தாலும் கூட அவருக்கு பெரிய ஒரு ஆவல் எழவில்லை, அவரை சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்று. சுரேந்திரநாத் மித்ரர், பகவான் ராமகிருஷ்ணர் தன்னுடைய இல்லற துறவிகளுடைய இல்லற பக்தர்களுடைய வீட்டிலே அடிக்கடி சென்று சத்சங்கம் நடத்துவது வழக்கம். அவரும் செல்வார், அவருடன் பக்தர்கள் எல்லாம் வருவார்கள். பாகவதத்திலிருந்து பாராயணம் நடக்கும், பக்தி பாடல்கள் நடக்கும். சில சமயம் குருதேவர் அந்த பாடல்களின் போது தன்னை மறந்து ஆடுவதும் உண்டு. இப்படியாக இல்லற பக்தர்களுடைய வீட்டிலே அடிக்கடி சத்சங்கம் நிகழ்த்துவார் ராமகிருஷ்ணர். சுரேந்திரநாத் மித்ரர் தன்னுடைய வீட்டிலே அப்படி ஒரு சத்சங்கம் நடப்பதற்கு ஆசைப்பட்டு குருதேவரை அழைத்திருக்கிறார். குருதேவரம் வந்திருக்கிறார். அந்த நேரத்திலே பாடுவதற்கும் வாத்தியம் வாசிப்பதற்கும் ஒரு ஆள் கிடைக்கவில்லை. பஜனை என்றால் நாமே பின்னாடி மதுர்பாபுவை பார்த்தால் நிறைய பாடகர்கள் வருவார்கள், பக்தர்கள், பாகவதர்கள். ராமகிருஷ்ணர் முன்பாக எல்லோரையும் அழைத்து சென்று பாட சொல்லுவார். எந்த ஒருவருடைய பாடலை கேட்டு ராமகிருஷ்ணர் பாவசமாதி அடைகின்றாரோ, அவருடைய மனது உருகின்றதோ, அந்த பாகவதர்களுக்கு தான் சம்பாவனை அதிகம், இல்லை என்றால் கிடையாது. இதுதான் மதுர்பாபுவினுடைய வழக்கம். அது மாதிரி அந்த வீட்டிலே சிறிது பாகவத பாராயணம் நடக்கும், பஜனை நடக்கும், ஆடல் பாடல்கள் உண்டு. ராமகிருஷ்ணருடைய வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு ஆனந்த சந்தை என்று சொல்கின்றார் குருதேவர். அப்படி ஒரு ஆனந்த சந்தை. அந்த சுரேந்திரநாத் மித்ரருடைய வீட்டிலே பாடுவதற்கு ஆள் இல்லை. பக்கத்திலே யாராவது இருக்கின்றார்களா என்று கேட்டால் நரேந்திரனுடைய வீடு இருக்கின்றது. நரேந்திரனை அழைத்து வருகின்றார்கள். ஏதோ ஒரு சத்சங்கம் பாட வர வேண்டும் என்றுதான் வந்தார். குருதேவர் முதலாக அவருடைய பார்வை நரேந்திரன் மீது விழுந்தது. தமிழிலே சொல்லுவார்கள், குருவாயிற்பட்ட சிஷ்யனும் புலிவாயிற்பட்ட ஆடும் தப்புவதில்லை என்று. அது அன்று உண்மையானது. ஒரு பார்வையாலே அவனை பார்த்தார். அன்றே உணர்ந்து விட்டார், நமக்காக வந்திருக்கக்கூடியவர் அல்லவா இவர். எவ்வளவோ நாட்கள் நாம் காளி கோபுரத்திலே ஏறி நின்று, என்னுடைய ஞான குழந்தைகளே எங்கிருக்கின்றீர்கள், எப்பொழுது என்னிடம் வரப்போகின்றீர்கள் என்று எவ்வளவு நாள் நான் கதறி அழுதிருப்பேன். அதை பார்த்து மதுர்பாபு கூட பரிகாசம் செய்தது உண்டு. பாபா, நீங்க ஏதோ ஞான குழந்தைகள்லாம் உங்களை தேடி வரப்போறான்னு சொல்லிட்டு இருக்கிறே, ஒத்தரையும் காணுமே. குழந்தை மாதிரி ராமகிருஷ்ணர். நான் சொன்னேன், காளி சொன்னேன், நான் வரலன்னா என்னப்பா பண்றது? உடனே மதுர்பாபு சமாதானப்படுத்துவார். அவர்களெல்லாம் வந்தா என்ன பாபா, வராட்டா என்ன, நானே எல்லாருக்கும் சமம். சரியா சொன்னேன். குழந்தை மாதிரி காத்து ராத்திரி பகலா தன்னுடைய ஞான குழந்தைகளுக்கு ஏங்கினாரே, அந்த ஞான குழந்தைகளின் தலைமகன், தன்னுடைய உலகம் முழுவதும் தன்னுடைய பெயரையும் தன்னுடைய செய்தியும் எடுத்து சொல்ல கூடியவன். இன்று விவேகானந்தனுடைய குடும்பமான ராமகிருஷ்ணா மடத்தினுடைய குடும்பத்தினுடைய ஒரு கதை, ஒவ்வொருவரும் ஒரு குடும்பத்தினுடைய கதை பேசுவார்கள். எங்களுக்கு ஒரு தாத்தா உண்டு, பாட்டி உண்டு, எங்களுடைய தாத்தா பாட்டி அந்த ஊரிலே இருந்தாராம், அவர்கள் அவ்வளவு பெரியர்களாம். நம்முடைய ராமகிருஷ்ணா மடத்தினுடைய குடும்பத்தினுடைய தாத்தா பாட்டி ராமகிருஷ்ணாவும் சாரதரும், நமக்கு மூத்த தலைமகன் சுவாமி விவேகானந்தர், நம்முடைய குடும்பத்திற்கே அண்ணா. அவருடைய குழந்தைகள், அவர் கட்டி காத்தது ராமகிருஷ்ணா மிஷன், அவர் அமைத்து கொடுத்தது ராமகிருஷ்ணா மிஷன், அவருடைய உழைப்பு ராமகிருஷ்ணருடைய மிஷன், அவருடைய தியாகம் ராமகிருஷ்ணருடைய மிஷன். இல்லை என்றால் நமக்கு ஏது? தனி ஒருவராக இப்படி ஒரு காரியத்தை சாதிக்க முடியுமா? எப்படி செய்தார்? அன்று குருதேவர் ராமகிருஷ்ணரை பார்த்தார், ராமகிருஷ்ணர் சுவாமியை பார்த்தார். சுவாமிஜிக்கு அப்படி ஒன்றும் பெரிய ஒரு ஈர்ப்பு ஏற்படவில்லை. குருதேவர் விசாரிக்கின்றார், இவன் யார்? பக்கத்திலே விஸ்வநாத தத்தர், புவனேஸ்வரி அவர்களுடைய குடும்பத்து பையன். அவனை ஒரு நாள் தட்சிணேஸ்வரம் வர சொல். பார்த்ததிலிருந்து ராமகிருஷ்ணருக்கு எப்பொழுது வருவார் நரேன், எப்பொழுது வருவார் நரேன், எப்பொழுது வருவார். என்ன ஒரு அழகு பார்த்தீர்களா?
உலகத்திலே பொதுவாக நாம் கேள்விப்பட்ட அத்தனை சரித்திரங்களும் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஒரு சீடன் குரு எப்பொழுது நமக்கு கிடைப்பார், குருவனுடைய அருள் நமக்கு எப்பொழுது கிடைக்கும், குருநாதருடைய தரிசனம் நமக்கு எப்படி கிடைக்கும், ஏங்கிய சீடர்கள் அநேகம். ஆனால் ஒரு குரு, ஒரு சீடன் என்னை பார்க்க வருவானா என்று ஏங்கியது ராமகிருஷ்ணர் விவேகானந்தருக்கு மட்டும்தான். எங்காவது உலக சரித்திரத்திலே, பக்த சரித்திரத்திலே, மகான்கள் சரித்திரத்திலே பார்த்ததுண்டா? எப்படி ஒரு பிரேமை! அனிர்வச்சனீயம், சொல்ல முடியாது. அழுகின்றார்.